அனைவருக்கும் வணக்கம். அம்மா ஆரோக்கிய சமையல். இன்னைக்கு காலையில் டிஃபனுக்கு இட்லிக்கு தண்ணி குருமா செஞ்சு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சாச்சுங்க. பேன் ஹீட் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எப்பயுமே உங்களுக்கு ஒரே மாதிரி குழம்பு செஞ்சு கொடுத்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து போர் அடிச்சிருக்கும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் போர் அடிச்சிருக்கும். இந்த ரெசிபி வந்து நான் எங்கள் ஊரில் இட்லி கடை வச்சுருக்கிற ஒரு அக்காட்ட கேட்டு தெரிஞ்சிட்ட ரெசிபி தான். செம்ம டேஸ்ட்டுங்க, வேறு லெவல், அல்டிமேட்டாக இருக்குது. ஒரே மாதிரி செஞ்சு போர் அடித்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்கள், வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேன் ஹீட் ஆகிருச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் வந்துட்டு எண்ணெய் நாங்கள் யூஸ் பண்ணுறோமோ அதை தான் யூஸ் பண்ணுறோம். இதுக்குன்னு ஸ்பெஷலாக எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டு வந்து கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து மாற போகிறதில்ல. இப்போ இது வரைக்கும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் ஒரு இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் இருக்குங்க. அதனால தான் இந்த கடையில் இருக்கிற குருமாலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இதுதாங்க அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டு. பாருங்கள், இது வந்து 3 ஸ்பூன் வந்துட்டு நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கிறோம். பாசிப்பருப்பு உளுந்தம்பருப்பு இதுதாங்க இதில் ஹைலைட்டு. ஃபஸ்ட்டு 3 ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டாச்சு. அதே 3 ஸ்பூனில் வந்து உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். நாங்கள் வந்து இப்போ உருட்டு உளுந்தா மொட்டு உளுந்தா போட்டிருக்கோம். உங்கள்கிட்ட உடச்சி உளுந்து இருந்துச்சுன்னா அதையும் போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பருப்பு ரெண்டுமே நல்ல கலர் மாறி இருக்கணும். அப்போ தான் வந்து குழம்பு நல்லா வாசனையாகவும் அந்த டேஸ்ட்டு அந்த ஃப்ளேவர்லாம் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ வந்து பருப்பு நல்லா செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இப்போ வந்து வெங்காயம் லைட்டாக வணங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 10 பல் பூண்டு இதுக்குள்ளே போட்டுக்கலாம். பூண்டு வந்து இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. இந்த மாதிரி ஒரு ரோட்டு கடை சால்னாவை நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வணங்கணும். இது லைட்டாக வணங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாய் மட்டும் கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. மற்றபடிக்கு நான் சொல்கிற இன்க்ரீடியன்ட் அதே அளவில் எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் இதுக்குள்ளேயே ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு மட்டும் புதினா எடுத்துக்கலாம். புதினா ரொம்ப போட வேண்டாம், அதோட ஃப்ளேவர் ரொம்ப ஜாஸ்தி ஆகிக்கும். அதனால் ஒரு 1/4 கைப்பிடி போட்டிங்கன்னா போதும். இப்போ இது எல்லாம் இந்த புதினா போடும்போது இந்த குழம்புக்கு நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்தது இதை விட ஒரு சூப்பரான வாசனை தரக்கூடிய ஒரு கல்பாசி ஆட் பண்ணிக்கலாம். கல்பாசி வந்து கொஞ்சமாக பிச்சு அதில் நல்லா போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இது வணக்கும் போதே அதோட மனம் வந்து சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது இப்போ ஓரளவுக்கு வணங்கிடுச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா அதை வணக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 4 ஸ்பூன் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டு நம்ம வணக்கக்கூடாது, அதனால் நல்லா லைட்டாக ஹீட் பண்ணால் மட்டும் போதும். ஒரு 4 ஸ்பூன் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட செய்யணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீடியண்ட்டை அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு மணம் பிடிக்கிறவங்க வந்துட்டு 1 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் கொஞ்சம் இந்த சோம்பு பட்டை கிராம்பு டேஸ்ட் பிடிக்காது, அதனால் நான் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இதெல்லாம் வணங்கினா போதும். இப்போ அதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வணக்கினதெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதெல்லாம் நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம தக்காளியை வணக்கி விட்டுறலாம். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துட்டேங்க. ஒரு குட்டி குட்டியாக கட் பண்ண ஒரு 4 பட்டை எடுத்திருக்கேன். ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். 2 கிராம்பு, ஒரு வரமிளகாய், ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, இதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த திங்ஸ்லாம் தாளிச்சிடலாம். இப்போ இதுக்கு ஒரு பேன் வச்சுட்டேங்க. பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடலெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் திருப்பியும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற தாளிப்பெல்லாம் போட்டு நல்லா வணக்கிடலாம். இதுக்கு கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஏன்னா தக்காளி வந்து வணக்கணும் இல்லைங்களா, அதுக்காக. இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த 3ஐயும் எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுனால இப்போவே பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் போட்டுடலாம்.
ஒரே ஒரு வரமிளகாய் தான் போட போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் காரம் வந்து நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போடணும். இப்போ இது எல்லாமே ஒன்றா போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இது ஓரளவுக்கு வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 பெரிய தக்காளி வந்து எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி, அதையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா இப்போது வணக்கி எடுத்துடலாம். தக்காளி நல்லா வணங்குறதுக்காக ஓரளவுக்கு வந்து இது உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு தான் போட்டிருக்கோம். உப்பு மட்டும் நீங்கள் ஃபைனலாக பார்த்து டெஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இப்பயும் உப்பு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால். இப்போ பாருங்கள் நல்லா தளன்னு வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள், அதுதாங்க இதுக்கு ரொம்ப ஹைலைட்டே. நாங்கள் வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண குழம்பு மிளகாத்தூள் தான், அது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா இதுலேயே வந்து மிளகாயும் போட்டு அரைச்சிருக்கிறதுனால காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர் இருக்குது இல்லைங்களா, அதுவும் போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ வந்து நாங்கள் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதில் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா சூப்பராக வணக்கி எடுத்துடலாம். இதையே தக்காளி வந்து போட்டிருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா குழம்பாட்ட நல்லா வணக்கி எடுத்துடலாம். இது நல்லா வணக்கி எடுக்கும்போது தான் நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். அதுக்காக தான் இது நல்லா வணக்குறோம். பாருங்கள் இது நல்லா சூப்பராக வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிற திங்ஸை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வணக்கி எடுத்து வச்சிருந்த திங்ஸும் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இதோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி சூப்பராக எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஏன் தருன்னு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி விழுதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி மாதிரி ஊற்றிக்கலாம். ஏன்னா வந்து இது கையேந்தி பவன் தண்ணி குருமா தான், அந்த ஸ்டைலில் இருக்கணும் அப்படின்னா நல்லா தண்ணி ஊற்றிக்கணும். அது இல்லாமல் நம்ம பருப்பு உளுந்தெல்லாம் போட்டிருக்கிறனால இது சீக்கிரமாக கெட்டியாட்டு ஆயிரும். அதனால் வந்து தண்ணி நல்லா வேணுங்கிற அளவுக்கு ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டுங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நல்லா தளன்னு சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மனம் அப்படியே சூப்பராக வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. பார்க்குறக்கே ரொம்ப அந்த ஸ்டைல் தண்ணி குருமாங்கிறது எப்படி இருக்கணுமோ அதுக்கான ஸ்டைல் அப்படியே நமக்கு கிடச்சிருக்கு. வாங்க இன்னொரு சைடில் நம்ம இட்லி ஊற்றி வச்சுக்கலாம். அப்படியே இந்த மாதிரி ஒரு இட்லியை பஞ்சு மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போ கலரும் போது அப்படியே தண்ணி மாதிரி சூப்பராக இருக்குதுங்க. இதை ஆஃப் பண்ணும்போது இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் நம்ம இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிடுறேன். இட்லியோடு உங்களுக்கு நான் சர்வ் பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லித்தலையை போட்டு ஆஃப் பண்ணிடலாம், கலரி விட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டுங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தா வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக இது மாதிரி மிஸ் பண்ணாதீங்க, செஞ்சு பாருங்கள். பாருங்கள் அப்படியே சாஃப்டாக பஞ்சு மாதிரி இட்லி ரெடி ஆகிடுச்சு. அப்படியே இந்த குழம்பை ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்க போகுது. இந்த மாதிரி இட்லியை ஊற்றி நிறைய குழம்பு ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்க போகுது. இப்போ டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க. இட்லி அப்படியே குழம்புல தொட்டு சாப்பிடும்போது வேறு லெவல் கைஸ். பாய் பாய். இந்த மாதிரி எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.